இன்னைக்கு புதுசாக வர்றவங்க ஆட்சியை பிடிக்க போகிறோம்னு சொல்கிறாங்களே, அவங்க என்ன கருத்தில் வர்றாங்க, எந்த தேவையை அட்ரஸ் பண்ணுறாங்க? இந்த இந்த கேள்வி முக்கியமானது. என்ன சட்டத்தை போய் இயற்ற போகிறாங்க? இவ்வளவு காலம் வந்து சட்டம் இயற்றியவர்கள், அவர்கள் மேலே கேள்விகள் இருக்கலாம், போதாமைகள் இருக்கலாம், இவங்க இன்னும் சிறப்பாக செஞ்சிருக்கலாம் அப்படிங்கிற விமர்சனங்கள் இருக்கலாம். அது எல்லா காலத்திலும் எல்லா ஆட்சியாளர்கள் மீதும் உண்டு. ஒரு ஆட்சி காலத்தில், ஒரு 5 ஆண்டு காலத்தில், ஒரு 10 ஆண்டு காலத்தில், ஒரு 50 ஆண்டு காலத்தில் காலங்காலமாக புறையோடி போயிருக்கிற எல்லா விஷயத்தையும் நீக்கி சட்டம் இயற்றி அப்படியே தேனாரும் பாலாரும் ஓடுற மாதிரி செஞ்சிட முடியுமானா முடியாது. இது ஒரு போராட்டம் தானே, அரசியலும் ஒரு போராட்டம் தானே. அப்போ சூழலை பொறுத்து, வாய்ப்பை பொறுத்து புதிய புதிய சட்டங்களை கொண்டு வந்து ஏற்கனவே நிலை பெற்றிருந்த பல்வேறு விஷயங்களை மாற்றி அமைப்பது என்பது எல்லா காலத்திலும் நடக்கக்கூடிய ஒரு போராட்டம். அப்படி அரசியல் ரீதியாகவும் 50 ஆண்டு காலத்தில் எல்லாத்தையும் ஒழித்து விட முடியாது. அந்த போராட்டம் தொடர்கிறது. அப்படி போராடுவதற்கு ஒரு கருத்து இருக்கிறது. ஆனால் சினிமா கவர்ச்சியில் வந்து களத்துக்கு வர்றவங்களுக்கு என்ன கருத்து இருக்கு, என்ன சித்தாந்த பின்புலம் இருக்கு? ஒரு களத்தை கூட தாக்கு பிடிக்க முடியாமல் தப்பி ஓடி விடுகிறார். ஒரே ஒரு களம். நாங்கள்லாம் அன்றாடம் களத்தில் நிற்கிறோம், அன்றாடம் களத்தில் நிற்கிறோம். எங்கள் தலைவர் எழுச்சி தமிழர் அவருடைய 62 ஆண்டு கால வாழ்வில் 40 ஆண்டுகளுக்கு மேலாக பொது வாழ்க்கையில் அன்றாடம் களத்தில் நிற்பது தான். அன்றாடம். அதாவது எதிர்பாராத ஒன்றை ஃபேஸ் பண்ணுறது தான் அரசியல். எதிர்பார்த்திருப்போம் ஒன்றை, அதை ஃபேஸ் பண்ணுறது அரசியலா? ஒரு விஷயத்தை எதிர்பார்த்து நாம் காத்திருப்போம், அது நடக்கும். நடக்கும்போது அதை ஃபேஸ் பண்ணுறது அரசியல் கிடையாது. எதிர்பாராததை ஃபேஸ் பண்ணுவது, எதிர்பாராததை எதிர்கொள்வது தான் அரசியல். நாளைக்கு என்ன நடக்கும்னு தெரியாது அரசியல்ல. இன்றைக்கு இரவு என்ன நடக்கும்னு தெரியாது அரசியல்ல. இன்னைக்கு ஒரு சம்பவம் நடக்கும், அதை எதிர்கொள்றவன் தான் தலைவன். யார் தலைவன்? நாளைக்கு என்ன நடக்கும்னு தெரியாது, நடக்கும், எதிர்கொள்பவர் தான் தலைவர். நாளை மறுநாள் என்ன நடக்கும் என்று தெரியாது, நடக்கும், எதிர்கொள்பவர் தான் தலைவர். எதிர்கொண்டு நின்று அதை ஃபேஸ் பண்ணி அந்த இடத்துல மக்களை வழிகாட்டி, மக்களை வந்து அம்போன்னு நடுத்தருவில் விட்டுட்டு போகாம அரவணைத்து கொண்டு போறவர் தான் தலைவர். தற்காத்துக் கொள்பவர் தான் தலைவர். தன்னை தற்காத்துக் கொள்பவர் தலைவர் கிடையாது.